இப்படி சொல்லுதியா அவர்கள் சொல்லுவது போல் செய்யுங்க, அவர்கள் செய்வது போல் செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லியும் தாங்கள் செய்யாதிருக்கிறாங்களே. இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? இது அந்த நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்க வேதத்தை படித்தவங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு அது யாரு? இன்னைக்கு அவங்க எல்லாமே வேற வேற பேரில் இருக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு யாருன்னு நம்ம ஆலய போதகர்களை கணக்கில் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரிங்க. யார் யார் வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாக இருக்காங்க, வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்க, அவன் எல்லாம் அந்த கேட்டையெல்லாம் வரும். பேர் மாறி இருக்கு. இன்னைக்கு ரெவரண்டு, ஐயர், பிஷப்பு அவர் பேர் மாறி இருக்கிறத தவிர மற்றபடி அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். யாரு வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக அர்ப்பணிக்கப்படாமல் வாழ்ந்துருக்காங்க அவங்க எல்லாருமே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் தான். இந்த வார்த்தையை கேட்டால் யாருக்கு கோபம் வரும்? அது இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டால் யாருக்கு கோபம் வரும்? அந்த பிடிகளில் இருக்கிறவங்க, பிசாசனுடைய பிடிகளில் இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி. மற்றபடி ஆண்டவருடைய ஆளுகளுக்கு இருக்கிறவனுக்கு கோபம் வராது. அவன் ஆராய்ஞ்சு பார்ப்பான். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, ஐயா இப்படி இருக்கணும்யா, இப்படி ஆயிடுச்சியா, நம்ம நல்லா இப்படி இருந்தோம்னா நல்லதியா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போது அது நமக்குள்ளே இருக்கா, அந்த தப்பு நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்க தான் பரிசுத்த ஆவியானவர் ஏவுவார். கண்டிப்பாக இது உனக்குள்ளே இருக்குது, மாற்றிக்கோ அப்படிதான் கடவுள் சொல்லுவார். கோவப்படுறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஆனால் சில போதர்களுக்கு இதை கேட்டால் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அது நிமித்தம் பாவமே பண்ணிடுறாங்க. வேதம் கூட சொல்லுது கோபம் உண்டாலும் பாவம் செய்யறங்குது. கோபம் எதுக்கு வரணும்? நியாயமான காரியத்துக்கு ஒரு அநியாயத்தை பார்த்து கோபம் வரணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் இவங்களுக்கு கோபம் எதை வருதுன்னா நம்மளை எப்படி ஒருத்தர் சொல்லலாம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபையிலேருந்து நன்மை உலகத்துக்கு போகணுங்க. அந்த திருச்சபையில் உள்ள ஆட்களை தன்னுடைய பிடிக்கல கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு தவறான பாதையில் போயிட்டானா வாலிபன் அதை பார்க்குறான், வளர்ந்து வர்ற பிள்ளைகள் பார்க்குது, போதவரே எப்படி இருக்காருப்பா, நம்ம இருந்தால் என்ன தப்பு, என்ன கண்டிப்பாக போதவரே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது பார்த்தீங்களா. ஆகையினால என்ன ஆகிப்படுது, இப்படி இருந்தால் தப்பு இல்லை. ஆமாம் ஐயா, நானும் உங்களை நிறைய இடங்களில் கவனிச்சிருக்கிறேன். உங்களை நிறைய பேர் ஒதுக்குறதை நான் கவனிச்சிருக்கிறேன். எதனால் ஒதுக்குனாங்கங்கிறது இப்போ எனக்கு வசந்த அடிப்படையில் புரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்களை இவங்க ஒதுக்குறாங்க, ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. உங்களை அரிதா என்ன செய்கிறாரு, காணும்படி செய்ததற்கு தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாட்டு. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் இந்த பதிவில் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பதிவிடுறேன். கடவுள் உதவி செய்யட்டும். சரி, நானும் ஜெபத்தோட தான் இவைகளெல்லாம் சொல்கிறேன். சரிங்க. இது ஒரு சில நேரத்தில் பிரசங்க பீடத்துலையும் சொல்கிறேன்,